சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக முதியவரை கட்டி வைத்து அழித்ததாக 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே வசித்து வரும் முதியவர் ஒருவர் 6 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து விசாரணை நடத்த ஜமாத்தை சேர்ந்தவர்கள் முதியவரை அழைத்ததாகவும் அங்கு அவரை கட்டி வைத்து தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் வழக்கு பதிந்த போலீசார் 5 பேர் மீது வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இதனிடையே முதியவரை கட்டி வைத்துள்ள புகைப்படம் இணையத்தில் வெளியாகியுள்ளது. காவல்துறை விசாரணைக்கு சென்ற தன் மகன் காணாமல் போனதாக கூறி மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாய் கொடுத்த வழக்கில் பரபரப்பு வாதங்களை நீதிபதியிடம் போலீசார் முன் வைத்திருக்கின்றனர். மதுரை தபால் தந்தி நகரைச் சேர்ந்தவர் கஸ்தூரி கலா. இவர் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் பெங்களூருவில் உள்ள ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து வரும் தன் மகன் மீது பக்கத்து வீட்டில் வசித்து வந்த அமுதா என்பவர் போலீசில் பொய் புகார் கொடுத்ததாக குறிப்பிட்டிருந்தார். இது குறித்தான விசாரணைக்கு தன் மகனை போலீசார் அழைத்து சென்ற நிலையில் விசாரணை முடிந்து மகன் வீடு திரும்பவில்லை எனவும் குறிப்பிட்டிருந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த மனு விசாரணைக்கு வந்தது. அப்போது கஸ்தூரி கலாவின் மகன் கிருஷ்ணகுமார் கோவையில் பணிபுரியும் நிலையில் அவர் பெங்களூருவில் பணிபுரிவதாக பொய்யான தகவல் மனுவில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் கடந்த 12ஆம் தேதி விசாரணைக்காக கிருஷ்ணகுமாரை காவல் நிலையம் அழைத்து தாங்கள் அன்றே வழக்கு பதிவு செய்து விடுவித்ததாகவும் கூறியுள்ளனர். கடந்த 13ஆம் தேதியே கிருஷ்ணகுமாரின் செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆன நிலையில் அவர் 14ஆம் தேதிதான் காணாமல் போனார் என கிருஷ்ணகுமாரின் தாய் புகார் அளித்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இதனிடையே கடந்த 14ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை தான் பணிபுரியும் நிறுவனத்தில் கிருஷ்ணகுமார் மருத்துவ விடுப்பு பெற்றிருப்பதும் தெரியவர காணாமல் போனவர் கண்டுபிடிக்கப்பட்டால் மட்டுமே முழு விவரமும் தெரியும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து விசாரணையை ஒத்திவைத்த நீதிபதி இருதரப்பு கொடுத்த புகாரின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தவும் போலீசாருக்கு உத்தரவிட்டனர். ஈரோடு மாவட்டம் மலையம்பாளையம் காவல் நிலையம் பகுதிக்கு உட்பட்ட PS பொன்னம்பாளையம் பகுதியில் வீட்டில் சட்டவிரோதமாக சாராயம் காய்ச்சி விற்பனை செய்வதாக மதுவிலக்கு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் அங்கு வந்த போலீசார் அப்பகுதியில் உள்ள கார்த்திகேயன் என்பவர் வீட்டில் காய்ச்சி விற்பனைக்கு வைத்திருந்த 10 லிட்டர் சாராயத்தையும் 35 லிட்டர் சாராய ஊரலையும் அழித்தனர். இதையடுத்து கார்த்திகேயன் மற்றும் அவருக்கு உதவிய கார்த்திகுமார், வேலுசாமி ஆகிய 3 பேரையும் கைது செய்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.